நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேகடார் ஷைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லமெங்கும் மலர. தந்தை மகன் தூயாவையின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நிறைவாகும் வரை மறைவாயிரு என்பார்கள். நிறைவாகும் வரை மறைவாயிரு என்பார்கள். 26 பிள்ளைகளே, சிறுவர்களே, சிறுமிகளே, இவ்வளவு நாள் 30 நாட்கள் இந்த வகுப்பிலே, தயாரிப்பு வகுப்பிலே மறைவாய் இருந்த நீங்கள் இன்றைக்கு தந்தை அருளுகின்ற திவ்ய நற்கருணை மூலமாய், புது நன்மை மூலமாய் நிறைவாய் மாற இருக்கிறீர்கள். பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நீ எந்த அளவையால் அழைக்கிறாயோ அதே அளவை உனக்கு என்று விவிலியம் சொல்வது போல, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை இன்றைக்கு அனுப்பி இருக்கிறீர்கள், தயாரித்திருக்கிறீர்கள். அந்த வல்லமையை நீங்கள் நிறைவாய் பெற இருக்கின்றீர்கள். எனவே இந்த நாள் உங்களுடைய பொன்னாள், இந்நாள் உங்களுடைய ஆசீர்வாதத்துடைய நாள். இந்த நாளிலே உங்கள் பிள்ளைகள் வெறும் பிள்ளைகளாய் மட்டும் வரப்போவதில்லை. இந்த பிள்ளைகள் ஆண்டவரோடு உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறார்கள். இந்த பிள்ளைகள் வெறும் பிள்ளைகளாய் மட்டும் வரப்போவதில்லை, ஆண்டவரை அழைத்து உங்கள் இல்லங்களுக்கு வர இருக்கிறார்கள். எனவே இந்த பொன்னாளிலே எல்லாம் அல்ல இறைவனுடைய அருளை, ஆசியை நிறைவாய் பெற தெய்வீக திருப்பலியிலே இணைந்து ஜெபியுங்கள். புது நன்மை பெறுகிற சிறுவர்களே, சிறுமிகளே, முதன் முதலாய் ஆண்டவர் வர இருக்கிறார். எனவே திருப்பலிக்கு நான் தகுதி பெறும் பொருட்டு என்று நீங்கள் ஜெபித்து உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு இருக்கின்றீர்கள் நேற்றைய தினத்திலே. இருப்பினும் இன்னும் நிறைவாய் இறை அருளை பெற உங்களையே இந்த திருப்பணியிலே அர்ப்பணித்து உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது முன்னுரை வாசிக்கப்படும். முன்னுரைக்கு பிறகு நம் பாவங்களுக்காய் மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். அமர்ந்து கொள்வோம். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மனித உயிர் வாழ்விற்கும் உறவு வாழ்விற்கும் அடித்தளமாக அமைவது உணவு என்பதை எடுத்துக்காட்டாக அமைவதே நம்முடைய சமுதாய கொண்டாட்டங்களில் வரும் உபசரிப்பும் விருந்துகளும் ஆகும். அதே போல நாம் இறைவாழ்வு வாழ இறை உறவிலும் மனித உறவிலும் செழித்து வளர நம் மீட்பர் தந்த ஒப்பற்ற உணவு நற்கருணை. அதையே எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார் என்கிறார் இயேசு. திருமுழுக்கின் மூலமாக ஆவியின் வல்லமையால் நிரப்ப பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த புது நன்மை கொண்டாட்டத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்கு புது படைப்பாக மாற்றம் பெறுகிறோம். இந்த புது நன்மை கொண்டாட்டம் என்ற அருள் சாதனத்தின் வழியாக நாம் மீண்டுமாய் ஆவியால் நிரப்பப்பட்டு இயேசுவின் சாட்சியாய் திகழ அழைக்கப்படுகிறோம். நம் சமூகத்தில் இறையாட்சியாய் உருவாக்க அனுப்பப்படுகிறோம். உயிர் தந்து சாட்சியாய் வாழ்க்கையை வாழ அழைக்கும் இந்த புது நன்மை அருள் சாதன கொண்டாட்டத்தின் மூலம் நாம் அனைவரும் இறைவனின் சிறப்பு ஆசிரை பெற நமக்காக திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் குருக்களோடு நாமும் இணைந்து இந்த முதன்முறையாக இறைவனின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெறவிருக்கும் நமக்காக சிறப்பாக ஜெபித்து இறைவனின் சிறப்பு ஆசையை பெறவும் இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர மகிழ்வீராக. உமோடு தோயா ஒன்றி பிறவனாய் என்றென்றும் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகிறோம். அமர்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியிலே நாம் சிறப்பாக பொது நன்மை பெறவிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். எனவே இந்த பிள்ளைகள் நற்கருணை ஆண்டவருடைய பக்தியிலே வளர வேண்டுமாய் சிறப்பாக ஒப்புக் கொடுப்போம். நற்கருணை ஆண்டவருடைய சாட்சியாய் இருக்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுப்போம். மேலுமாக எல்லோரும் கொஞ்சம் பக்தியோடு பங்கெடுக்க முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிள்ளைகள்லாம் அவங்களுடைய மாஸ்க் எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஃபோட்டோவில் என் மூஞ்சி அசிங்கமாக தெரியுது. எல்லாம் மூஞ்சி முகமுடியெல்லாம் போட்டு சாமியார் போட்டு விடுது. யூ கேன் ரிமூவ் யுவர் மாஸ்க். அதனால் ஆனால் எல்லாம் பக்தியோடு கைகூப்பி பிள்ளைங்கள்லாம் பக்தியோடு இருங்க. அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 4-8 முடிய. அந்நாள்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூறை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண்விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கை நெகிழ மாட்டேன், நான் உன்னை கைவிடவும் மாட்டேன். கண்ணின் மணியை போல் காத்து வருகின்றேன்,
நிலையில்லா இந்த மாய உலகினில் இந்த அன்பு மட்டும் நிலைத்திருக்கும். இன்பங்கள் துன்பங்கள் சூழும் எல்லா சூழ்நிலையும் மாறும். நிலையில்லா இந்த மாய உலகினில் இந்த அன்பு மட்டும் நிலைத்திருக்கும். நீ எந்த நன்மை என்றோ நான் உந்தன் நாயகனோ. நீ எந்த நன்மை என்றோ நான் உந்தன் நாயகனோ. உனக்காய் உயிரை துறந்தேனே, உன்னில் என்றும் வாழ்வேனே, உன்னில் என்றும் வாழ்வேனே. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கின்றேன். இதோ பெயரை சொல்லி நான் உன்னை அழைத்திருக்கின்றேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை Second reading. A reading from the first letter of St. Paul to the Corinthians, chapter 11, verses 23 to 26. As often as you eat this bread and drink the cup, you proclaim the Lord's death. I received from the Lord what I also delivered to you, that the Lord Jesus, on the night when he was betrayed, took up bread, and when he had given thanks, he broke it and said, "This is my body, which is for you. Do this in remembrance of me." In the same way also the cup after the supper, saying, "This cup is also the new covenant in my blood. Do this as often as you drink it, in remembrance of me. For as often as you eat this bread and drink the cup, you proclaim the Lord's death until he comes." This is the word of the Lord. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி
உமக்கே. அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 34 மற்றும் 35, பிறகு 47 50 முடிய. அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போது தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே நன்றி. முன்னாடி உட்கார்ந்திருக்கிற முதல் முறையாக அருள்நாத இயேசுவை உட்கொள்ள போகிற பிள்ளைகள் சத்தமா சொல்லணும், சரியா? இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர். உங்க பங்குசாமிக்கு காது கொஞ்சம் மந்தம், கொஞ்சம் சத்தமா காதில் கேட்கிற மாதிரி சொல்லாம, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, அன்போடு அழைத்த எனது நண்பரும் கல்லூரி தோழருமான உங்கள் பங்கு தந்தையும் இந்த திருத்தலத்தின் அதிபர் தந்தையுமான பேரர் தந்தை தாமஸ் அவர்களை, உதவி பங்கு தந்தை பிரேம் அவர்களை, முன்னாள் உதவி தந்தை இந்நாள் பேராசிரியர் நம்மோடு இருந்த அருட்தந்தை அகிலன் அவர்களை, மற்றும் சலேசிய குருவாக ஓடோடி வந்து ஐக்கியத்தோடு நம்மோடு இணைந்த திருப்பலியை செலுத்த வந்திருக்கிற அருட்தந்தை சாம்சன் அவர்களை, அருமையான நல்ல அருமையாக கொயர் குரூப்பு, நல்ல சூப்பர் கொயர் குரூப்பு, அருமையான தெய்வ பிள்ளைகளை, அருள் சகோதரிகளை, உங்கள் யாவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்று மகிழ்வு. எல்லாருக்கும் தோஸ்ரம். வாங்க விருந்துக்கு வாங்க என்று அழைக்கிறார். வாங்க விருந்துக்கு வாங்க. ஏங்க சாப்பிட்டீங்களா? சாமியாரை பார்த்து, பங்கு சாமியாரை பார்த்து ரொம்ப சோகமாக இருந்தேன். சாமி சாப்பிட்டீங்களா சாமி அப்படின்னு கேட்குறோம் இல்லை, விசாரிக்கிறோம் இல்லை. விருந்துக்கு வாருங்கள், நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள், திருவிருந்துக்கு வாருங்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதோ இன்றைக்கு என் அருள்நாத இயேசு உங்களை பார்த்து முதல் முறையாக என் அருள்நாத இயேசுவை உணவாக உட்கொள்ள வந்திருக்கிற நமது பிள்ளைகள் 26 பேர். அருள் தந்தை சொன்னார், ஒரு மாத காலமாக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு இருக்கிறார். காலையில் எல்லோரும் திருப்பலியை கலந்து கொண்டு, ஒரு மாத காலத்தில் ஏதோ அவர்கள் அன்றாட திருப்பலியை கலந்து கொண்டு ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள் என்று நமது பங்கு தந்தை அவர்களின் இடத்தில் சொன்னார். இவர்களை ஆயத்தம் செய்த ஒவ்வொருவருக்கும் நல்ல ஜோரா கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்பாங்க. திருப்பலிக்கு முன்னாடி நின்று கொண்டு இருந்த பொழுது அருட்தந்தை சாம்சன் சொன்னார்,
இந்த பிள்ளைகளை பார்த்தா ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கிறான். ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கிறா. ஏஞ்சல்ஸ் மாதிரி ஏஞ்சல்ஸே தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் என் அருளாத இயேசுவை பெறப்போகிற ஒவ்வொரு மகனும் மகளும் ஏதோ வானதூதரை போலதான், வானதூதராகவே தான் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களோடு இணைந்து இந்த திருப்பலை செலுத்துவதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பான எனது தெய்வ பிள்ளைகளை, நற்கருணை என்பது ஒரு வாழ்வு கொண்டாட்டம். நற்கருணை என்பது ஒரு வாழ்வு கொண்டாட்டம். எனவே தான் என் அருள்நாத இயேசு பாஸ்கா விருந்தை கொண்டாடுவதற்காக, விழாவை கொண்டாடுவதற்காக தனது சீடர்களோடு புடைசூழ வருகிறார். ஆவல் மேல் ஆவலாய், வாஞ்சை மேல் வாஞ்சையாய் இதோ அந்த விருந்தை உண்பதற்காக, அந்த கொண்டாட்டத்திலே நிகழ்த்துவதற்காக ஓடோடி வருகிறார். அதை போல இன்றைக்கு அருமையான பிள்ளைகளை, முதல் முறையாக அந்த இயேசுவை உட்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை மேல் வாஞ்சையாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அன்பான தெய்வ பிள்ளையை, இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். உங்களுக்காக கையளிக்கப்பட்ட என் உடல் என்று சொல்லுகிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள். உங்களுக்காக சிந்தப்பட்ட என் ரத்தம் என்று சொல்லுகிறார். இதோ என் அருள்நாத இயேசு தன்னையே வழங்கினார், தன்னையே பிரசன்னப்படுத்தினார். இதோ அவரது பிரசன்னம் கொண்டாட்டத்தின் பிரசன்னமாய் இருக்கிறது. ஆக அன்பான எனது தெய்வ பிள்ளைகளை, குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆக இந்த நற்கருணை என்பது, இந்த முதல் திருவிருந்து என்பது குறிப்பாக இந்த 26 பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதமான ஒரு காரியம். தெய்வத்தை உணவாக உட்கொள்ள வந்திருக்கிறீர்கள். ஆம் அன்பான தெய்வ பிள்ளைகளே, ராபர்ட் என்கிற ஒரு விஞ்ஞானி இருந்தார். அந்த விஞ்ஞானி நாசாவிலே பணி செய்து கொண்டிருக்கிறார், ஆய்வில் இருந்திருக்கிறார். ராபர்ட் அவன் ஆரா என்கிற அந்த ஒளி கீற்றை குறித்து ஆய்விலே மேற்கொண்டார். லூக்கமேனியா பிளட்ல இருக்கிற அந்த பிளட் கேன்சரை பற்றி, புற்றுநோயை குறித்து அவர் ஒரு ஆய்வை செய்து கொண்டிருந்தார். அந்த வேளையில் ஒரு குழந்தைக்கு, ஒரு பிள்ளைக்கு புற்றுநோய் சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் பயனற்று போனது. இன்னும் 3 மணி நேரத்தில் அவர் இறந்து போவார் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் மிகவும் சோகத்தோடு வருத்தத்தோடு இருக்கிறார்கள். அந்த வேளையிலே ஒரு காட்சி ஒன்று இருக்கிறார். ஒரு வெள்ளை ஆடை உடுத்திய ஒருவர் உள்ளே வருகிறார், நன்மை கொடுக்கிறார், மீண்டுமாய் செல்லுகிறார். திடீரென்று இந்த விஞ்ஞானி ராபர்ட் உள்ளே ஓடுகிறார். உள்ளே ஓடி பார்க்கிறார், பிளட் கவுண்ட் எந்த நிலையிலே இருக்கிறது என்று ஆய்வு செய்கிறார். அது மெதுமெதுவாக உயர்வதை அறிகிறார். உடனே இவருக்கு தூக்கி வாரி போடுகிறார். இது எப்படி நடைபெற்றது? அவர் கண்ட காட்சியை பகிர்ந்து கொள்ளுகிறார். ஏதோ ஒருவர் வந்ததை பார்த்தேன், அது குருவானவராகத்தான் இருக்க வேண்டும்.
அந்த குரு திருப்பலியை நிறைவேற்றினார். திருப்பலியின் நிறைவிலே இதோ இந்த அருள்நாத இயேசுவை நற்கருணையை உணவாக கொடுத்தார். சென்றார். சிறிது நேரத்தில் மாற்றத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். மாற்றம் உயிர் பிச்சை போட்டது. நற்கருணை உயிர் பிச்சை போட்டு இருக்கிறது. இவர் இன்னும் 3 மணி நேரத்தில் நலமாகி விடுவார் என்று சொன்னார். இன்னொரு நன்மை வாங்கிய உடனே நாக்கில இருந்த அந்த நன்மையானது சதையாக மாறியது. சதையாக மாறிய உடனே எல்லோரும் பயந்து மிரண்டு போகிறார்கள். அந்த சதையினுடைய ஒரு பகுதியை எடுத்து லேபுக்கு அனுப்புறான். அதை அனுப்பிய பொழுது அங்கே மருத்துவர் சொல்லுகிறார்கள், அந்த சதை என்பது ஒருவருடைய இதயத்திலிருந்து எடுக்கப்பட்ட சதையாக இருக்கிறோம். அந்த இதயத்திலிருந்து எடுக்கப்பட்ட சதையின் ஒரு பகுதி தான் இது. அதே போல அந்த பிளட் குரூப் பார்க்கிற பொழுது AB பாசிட்டிவாக கன்ஃபார்ம் பண்ணார். ஆக நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்களே, என் அருள்நாத இயேசுவை உணவாக உட்கொள்ள இருக்கிறீர்களே, இதோ அந்த உணவு இயேசுடைய இதயத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறார். நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே இயேசு தன்னையே உணவாக உங்களுக்கு கொடுக்கிறார். என் தெய்வ பிள்ளைகளே, அந்த தெய்வீக பிரசன்னம் இன்று முதல் உங்களுக்கு வழித்துணையாய் வரட்டும். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. கைதருவோம். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே. ஆமா ஆமா இயேசுவே சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பர் திருப்பாதத்தில். ஆக அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் உட்கொள்ள இருக்கிற இந்த அருள்நாத இயேசு இந்த விருந்து உயிருள்ள உணவு. நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லுகிறார். ஆக அன்பான தெய்வ பிள்ளை, இரண்டாவதாக இந்த நற்கருணை என்பது உறவின் கொண்டாட்டம். நற்கருணை என்பது உறவின் கொண்டாட்டமாக நாம் பார்க்கிறோம். உறவுகள் என்பது தொடர்கதை என்று நாம் அறிவோம். உறவுதான் தனி மனித வாழ்வுக்கும் சமூக வாழ்வுக்கும் அச்சாணியாயிருக்கிறது, ஆணிவேராயிருக்கிறது. உறவுகள் முடிந்துவிட்டால் வாழ்க்கை முடிந்து போனது என்று பொருள். அன்பான என் தெய்வ பிள்ளைகளே, உறவிலே நீங்களும் நானும் இணைவோம். என் அருள்நாத இயேசுவோடு இணைவோம். அவரோடு ஒன்றாக கலப்போம். அவர் நம்மிலும் நாம் அவரிலுமாக வாழ்வதற்கு இந்த நற்கருணை நமக்கு பேர் உதவியாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கானாவு திருமணத்திலே இதோ உறவுகள் முறிவு விடாமல் இருக்க 2 காரியம் இருக்கு. ஒன்று, இது திருமணம். திருமணத்திலே, கானாவு திருமணத்திலே இதோ என் அருள்நாத இயேசு முதல் அருள் அடையாளத்தை செய்கிறார் அல்லவா? ஆக அங்கே ஒரு விருந்து. நம்ம ஊர்ல திருமணமாக இருந்தாலும் கருமாதியாக இருந்தாலும் சரி, விருந்திலே நாம் முடிவு பெறுகிறது. அந்த விருந்து நம் வாழ்க்கையை மையப்படுத்துகிறான். பிரிந்த உறவுகள் எல்லாம் இணைவதும் விருந்தில்தான், இணைந்த உறவுகள் பிரிவதும் உணவிலே தான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான எனது தெய்வ பிள்ளைகளே, இறை மனித உறவிலே நாம் வளர ஆசைப்படுகிறோமா? அன்பான பிள்ளைகளே, அன்றாடம் அன்றாடம் இதோ அந்த தெய்வத்திலே நாம் ஜெபிப்போம். எப்பொழுதெல்லாம்
திருப்பலியிலே கலந்து கொண்டு பங்கேற்று என் அருள்நாத இயேசுவை தகுந்த முறையிலே உட்கொள்ள முடியுமோ அப்படியாய் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இந்த தெய்வீக பிரசன்னத்தோடு நாம் இரண்டர கலப்போம். அன்பான எனது தெய்வ பிள்ளைகளை, மூன்றாவதாக இது பகிர்வின் கொண்டாட்டமாய் நாம் பார்க்கிறோம். பகிர்வின் கொண்டாட்டம். பகிராத போது பற்றாக்குறைதான் ஏற்படுகிறான். பகிராத பொழுது பற்றாக்குறை ஏற்படுகிறான். பகிர்விலே மனித நேயம் மிளிர்கிறது என்று பார்க்கிறோம். பகிர்வில் தான் பிறன்பு செயலுக்கு அர்த்தம் கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். இதோ இந்த பகிர்வு என்பது நம்மை பிறரோடு ஐக்கியப்படுத்துகிறது, பிரசன்னப்படுத்தப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். நம் துன்பத்தை பகிர்கிறோம், தோழமையை பகிர்கிறோம். ஆனால் என் அருள்நாத இயேசு தனது உடலையும் உயிரையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இன்றைக்கு ஓடோடி வருகிறார். இதோ அந்த இயேசுவை பெற்றுக்கொள்ள வாஞ்சை மேல் வாஞ்சையை வந்திருக்கிற அருமையான 26 குழந்தைகளை இதோ அந்த இயேசுவை வரவேற்க நாம் ஆயத்தமாவோம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, அடையாறு என்றாலே அடையாறு ஆலமரம் ஞாபகம். மிக பிரசித்தி பெற்ற அருமையான ஒரு ஆலமரம். அந்த ஆலமரம் பல 100 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். பழுத்த மரமாய், அது தாய் மரமாய் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அது ஒரு புனித மரமாக கருதப்படுகிறது என்பதையும் நாம் அறிவோம். காரணம், அந்த மரத்தினுடைய வேரிலே ஒரு பொந்து ஒன்று இருக்கிறார். அந்த பொந்திலே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார் என்பதை நாம் அறிகிறோம். அந்த முனிவர் அங்கே வாழ்ந்த அந்த பொந்திலே வாழ்ந்து வந்தார். அவருக்கு உணவாக அதனுடைய கனிகளை உண்டு, ஆடையெல்லாம் அதனுடைய ஆலமரத்தினுடைய ஆடைகளை, அந்த இலைகளை உடையாக உடுத்திக்கொண்டு உள்ளே தவம் இருந்து அவர் சமாதியானார் என்பது நமது பாரம்பரியம் சொல்லுகிறார். அப்படி அந்த மனிதர் இறைவனோடு சங்கமித்த பிறகு பின்புறமாக இப்படி எழுதப்பட்டிருந்ததை பார்த்தார்களாம். காய்க்கும் மரம் தன் கனிகளை தானே உண்பதில்லை, காய்க்கும் மரம் தன் கனிகளை தானே உண்பதில்லை, ஓடும் ஆறு தண்ணீரை தானே பருகுவதில்லை, பூக்கும் செடி தானே மலர்களை அணிவதில்லை. ஆக தன்னையே உணவாக உட்கொள்ள தன்னையே உணவாக கொடுத்த அந்த இயேசுவை உட்கொள்ள வந்திருக்கிற நாம், நம்மை நம் குடும்பத்தில் இருக்கிற யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, திருச்சபையின் வாழ்வு ஒரு நற்கருணை வாழ்வு. திருச்சபையின் வாழ்வு ஒரு மறைபொருள். எனவே தான் இந்த நற்கருணை என்பது, அன்பான என் தெய்வ பிள்ளைகளே, இது ஒரு மறைபொருளாக வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கிறார். நற்கருணையின்றி திருச்சபை இல்லை, திருச்சபையின்றி நற்கருணை இல்லை. ஆக நம் வாழ்க்கையுடைய மையம் நற்கருணையாக மாறி போகட்டும். திருச்சபை எண் 11 சொல்லுகிறது, கிறிஸ்துவ வாழ்வனைத்தும் உச்சமும் ஊற்றுமாய் நற்கருணை அமைகிறது என்று நாம் பார்க்கிறோம். திருவழிபாடு என்ற ஏட்டில எண் 47 இவ்வாறு சொல்லுகிறான், நற்கருணை பலி இரக்கத்தின் அருளடையாளம், ஒற்றுமையின் அருளடையாளம், அன்பின் பிணைப்பு, பாஸ்கா விருந்து என்று சொல்லப்படுகிறார். இவ்விருந்திலே கிறிஸ்து உண்ணப்படுகிறார், அகம் அருளால் நிரப்பப்படுகிறது. வரவிருக்கும் மாட்சியின் உறுதிமொழி நமக்கு நிறைவை அளிக்கிறார். ஆக இந்த நற்கருணை கொண்டாட்டத்தும் முக்காலத்தையும் குறிப்பதாக இருக்கிறார். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா
என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னாரே. இதோ இறந்த காலத்தை முன்னால் நடந்த அந்த பாஸ்கா விருந்து, இறுதி விருந்தை நினைவு கூறுகிற ஒன்றாகவும், இன்றைக்கு அந்த இயேசுவின் பிரசன்னத்தை மையப்படுத்துவதாய், பிரசன்னப்படுத்துவதாய் நிகழ்காலத்திலே அவர் நமக்கு காட்சி தருகிறார். மூன்றாவது, விண்ணக விருந்தை நோக்கி, விண்ணக மகிமையை நோக்கி நீங்களும் நானும் பீடு நடை போடுகிறோம் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆக என் தெய்வ பிள்ளைகளே, எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று யோவான் 6:56 நாம் வாசிக்கிறோம். நீ வாழ்பவன் நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கிறார். அந்த இயேசுவை உணவாக உட்கொள்ளுவோம், திடம் பெறுவோம், மன நிறைவோடு வாழ்வோம். உயிர் மூச்சு இருக்கிறவரை அந்த தெய்வம் என்னோடு இருக்கிறார். எனது நாடி நரம்புகள் எல்லாம் அந்த தெய்வம் கலந்திருக்கிறார். தெய்வத்தினுடைய ஆற்றல் நம்மை வழிநடத்தி செல்லட்டும். ஆமென். எழுந்து நிற்போம். நம்மையும் நம் குடும்பத்தில் இருக்கிற யாவரையும் தெய்வீக பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். நற்செய்தியின் நாயகனே, என் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் தலைவர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது அன்பில் நிலைந்து நற்செய்தியின் மதிப்பீடர்களை உண்மையான ஆர்வத்துடன் உலக மக்கள்கள் புகட்ட அருள் வேண்டிய இறைவாமை மன்றாடுகின்றோம். உடைந்து நற்கருணை நாதரே எம் இறைவா, இன்று முதலாக உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உண்டு மகிழ இருக்கும் நற்கருணையின் மூலம் உண்மையான அமைதியுள்ள வளமுள்ள வாழ்வினை வாழ்ந்திடவும், தனது வாழ்வில் உமது பெயரை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவதிலும் திரு அவையோடு இணைந்து உம்மை முழு மனதோடு விசுவசித்து உமது அன்பில் என்றும் நல்ல மனிதர்களாக வாழ தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல ஆயினை எம் இறைவா,
எம் நாட்டு மக்கள் மற்றும் தலைவருக்காக மன்றாடுகிறோம். எம் நாட்டில் அமைதி நிலவும். சாதி, மொழி, சமயம் என எங்களை பிளவுபடுத்தும் பிரிவினை சக்திகளை களைந்து ஒற்றைமுடன் வாழவும் எம் தலைவர்கள் மக்களை இணைக்கும் நல்ல ஞானத்துடன் கூடிய வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டி அருள் தர வேண்டும் என்று இரவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Merciful Lord, we pray for our parish community. Bless all our families. Make us all to be your instrument of love and peace. Guide us to live a holy life inspired by your divine word, that we may adhere to you and you alone. For this we pray to you, O Lord. Lord, hear our prayer. Loving Lord, we pray for the world, especially in this pandemic situation, COVID-19. We implore upon your mercy. Have mercy on us, Lord. Heal our world and give us life. Bless all the frontline workers, that they may be endowed with good health and serve the people. For this we pray to you, O Lord. Lord, hear our prayer. இவற்றை எங்கள் ஆண்டவரும் தேவனும் மீட்பருமாகிய இயேசுவின் அற்புத நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
பணியோடு நான் சேர்ந்து களிப்புடன் உழைப்படுவேன். திராட்சை ரசத்தோடு நான் இணைந்து தியாகத்தின் சுடராவே பிறந்து பிறந்து பாடத்தையே என்றென்றும் நான் பயில்வேன். பிறந்து பிறந்து பாடத்தையே என்றென்றும் நான் பயில்வேன். உமதன்பின் சாட்சியாய் திகழ்ந்திடவே அன்றாடம் இளையவெளிவேன். உமதன்பின் சாட்சியாய் திகழ்ந்திடவே அன்றாடம் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, உங்களுடனான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்போடு காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றது. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமையாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாடு நாங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதருடைய இறுதி உணர்ந்து அருந்தகையில் சிலுவையில் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கு நிலைத்திருக்கச் செய்தார். நிறைவுகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாக மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்ற. இதனால் ஒரே உலகில் வாழும் மனித எனும் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளை இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தை விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்தில் மண்ணகத்தில் உள்ள அனைத்து உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றது. வானத்தூதன் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது. படைகளின் கடவுளாம் ஆண்டவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உணர்கணின் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புடுக்கின்றோம். உம் திருமண நின்று ஊழியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரையும் உமது திரு அன்பில் அன்போடு நினைவு கூர்ந்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ பொது நன்மை பெறுகிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வல்லவரே, நல்லவரே, இதோ முதல் முறையாய் என் பிள்ளைகள் மீது வர இருக்கிறேன், அவர்களோடு தங்க இருக்கிறேன். நன்றி. இந்த கிருபைக்காய் நன்றி, இந்த வல்லமைக்காய் நன்றி. இந்த பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் அப்பா உம்மை ருசிக்க, உமது அன்பை பருக, உம் சித்தத்தின்படி வாழ ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகளின் நிமித்தமாக இவர்கள் பெற்றோர்கள், உறவினர்கள், திருப்பலியில பங்கேற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இந்த பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. அது வல்லமையை காண்பார்களாக,
இது பிரசன்னத்தின்படி நடப்பார்களாக. நல் உடல் சுகத்தோடு, ஞானத்தோடு, இறை அருளோடு இந்த பிள்ளைகள் வாழும்படியாய் ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு எவரோ எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்போ எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பனின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கிய பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமையுங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
என் அருள்நாத இயேசு எடுக்கிற அந்த சமாதானத்தை, அன்பையும் பாசத்தையும் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வார். ஐயா, இந்த உணவை எங்களுக்கு எப்போதும் தாரும். ஐயா, இந்த உணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டார்களே. இதோ இறைவனின் செம்மறி. இறைவன் செம்மறிக்கு அழைக்க பெற்ற நீங்கள் ஒவ்வொருவரும் பேர் பெற்றுவார். ஆண்டவரே, தேவன் எழுந்தருவர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லி எழு, எனது ஆன்மா குணமடையும். இயேசு கிறிஸ்து திருவத்தனை காத்துங்களை வாழ்க்கையை கொடுப்பதாக. பிள்ளைங்க கவனிச்சுங்க. இப்பொழுது முதலிலே பெண் பிள்ளைங்களும் எழுந்து முன்னாடி வருவீங்க. உங்கள் வரிசைப்படையாரும் வந்து நில்லுங்க. அவங்க பின்னாடி அப்பா அம்மா வாங்க. அது பிறகு ஆண் பிள்ளைகள் வருவாங்க. அது பிறகு அவங்களுடைய பெற்றோர்கள் வந்தால் போதும். வாங்க.
மனமாறினேன் மகிழ்வடைந்தேன் நான் மனமாறினேன் மகிழ்வடைந்தேன் நான் பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன் உன்னோடு நான். என் பாவத்தை மன்னிக்க வருவாய் என் உளமதிலே அமைதியை தருவாய் என் பாவத்தை மன்னிக்க வருவாய் என் உளமதிலே அமைதியை தருவாய் என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய் என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய் என் வீட்டுக்கு நீ பிழை தருவாய் என்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள் என் நகமதிலே நீ வரும் பெருநாள் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள் என் நகமதிலே நீ வரும் பெருநாள் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன் உன்னோடு நான். ஒரு செல்வமே என் கடவுள் என்று ஏழை பொருளை எனக்கென பறித்தேன் ஒரு செல்வமே என் கடவுள் என்று ஏழை பொருளை எனக்கென பறித்தேன் மனமாறினேன் மகிழ்வடைந்தேன் நான் மனமாறினேன் மகிழ்வடைந்தேன் நான் பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன் உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான். அனைவரும் முழந்தாளிடுவோம். பிள்ளைங்கள்லாம் முழுதாலிடுங்க. எல்லாருமே பெற்றோர்கள். இந்த முக்கியமான நேரம் ஆண்டவருடைய இரத்தத்தை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். எனவே இந்த பாடல் முக்கியமான பாடல். அங்கே வார்த்தைகள் வரும். அங்கே கிறிஸ்துவின் ஆன்மாவை நீ புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருடலே நீ சுத்திகரி என்று சொல்லி நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க இருக்கிறோம். பிள்ளைகள் மண்டிக்கிடுங்க, முண்டி போடுங்க. பிள்ளை நீல் டவுன், கை கூப்பை எல்லாம் கை கூப்பை உருக்கமா
ஆண்டவர் உள்ளத்தில் வந்திருக்கிறாரு. ஆகிய ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். இந்த பாடல் வழியாக ஜெபிப்போம். பாடல் வரிகளை பார்த்து ஜெபித்து பாடுங்க. என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடனே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. எனக்கு செய்சாயும் உம் தீரு காயங்கள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையும் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம்மிதகளோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். அமர்வோம். அன்பார்ந்த உட்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புது அனுபவம். ஆகவே இந்த அனுபவத்தை இன்னும் நாம் ஆண்டவருக்கு நன்றி கூடி மன்றாடுவோம். எனவே இந்த பிள்ளைகள் மட்டும் முட்டி போடுங்க. இப்போ பெற்றோர்கள் வேண்டாம், பிள்ளைகள் மட்டும் முட்டி போடுங்க. உங்கள் சார்பாக முடி போடுங்க. உங்களை சார்பாக ஒருவர் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறார். அவங்க நான் என்ன சொல்லும்போது நீங்கள் எல்லாருமே உங்களை குறிக்கிறது. எனவே முழுசாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி மன்றாட்டு. என் இனிய இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன். எந்திடமுடன் இப்பொழுது கூற விரும்புகிறேன். அன்புள்ள இயேசுவே, எனது சதையை உண்டு என் இரத்தத்தை உண்பவன் நிலைவாழ்வு கொண்டிருப்பான் என்று மொழித்தவரே, உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உணவாக கொடுத்து என் உள்ளத்தில் வந்து தங்கியிருப்பதற்காக நன்றி கூறுகிறேன். எமக்கு உமது ஆசிரை பொழிந்து கொண்டிருப்பதற்காகவும் நன்றி கூறுகிறேன். மேலும் எங்களுடன் நீர் பயணிக்கப் போவதற்காகவும் நன்றி கூறுகிறேன். இன்னும் உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உணவாக உட்கொண்டுள்ள நாங்கள் நற்கருணையில் சாட்சிகளாக வாழ்ந்து உமக்கு மகிமை சேர்க்க உமது அருளை இறைச்சிக்கின்றோம். ஆமேன். அமர்வோம். எல்லாரும் உட்காருங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் மிக ஆசீர்வாதமாக இந்த பிள்ளைகளும் மட்டும் இல்லை, இந்த பிள்ளைகளுக்கு குடும்பத்தாருக்கும் அமைந்திருக்கும். ஏன்னா ஆண்டவர் இயேசு இன்று மிக சிறப்பான விதத்தில் உங்கள் குடும்பத்தை தேடி வந்திருக்கிறார். ஆகவே அவர் வருகும் பொழுது நிச்சயமாக வெறுங்கையாக வரமாட்டார். நிறைய ஆசீர்வாதங்கள் தான் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகள் வழியாக அவர் தேடி வருகிறார். நீங்களும் தயாரிச்சிருக்கிறீங்க. யாருக்க ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் தினந்தோறும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் பிள்ளைகளுக்காக காலையில் திருப்பலி கொண்டிருக்கிறீங்க. அவங்களோடு சேர்ந்து அதுபோல் வகுப்புக்கு வரும்பொழுதும் பிள்ளைகளை கொண்டாந்து விட்டுட்டு காத்திருந்து அது பிறகு கூட்டமாக இருக்கிறீங்க. ஆகவே நிறைய முயற்சிகளை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. எனவே அதுக்குரிய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அதே போல் நேற்று இரவு எல்லாரும் ஒப்புரவார் சாதனம் பாவ சங்கீதனம் செய்து இந்த நாளை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. ஆகவே நிறைவாக இறைவன் உங்களோடு இந்த நாளிலே தங்கவிருக்கிறார். ஆசீர்வாதங்களோடு இறைவன் உங்களோடு இந்த தங்குகிறார், உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார். எனவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டாடுங்க.
அன்பாக இன்றைய நாளில் நாம் ஒரு சிலருக்கு நமது நன்றியின் கரங்களை குவிக்கிறோம். அவர் தந்தை சிற்றரசு அவர்கள் நம்முடைய திருத்தலத்துக்கு அதிகமாக வருகை தருகின்ற குருவானவர். பக்கத்தில் சென்ட் சேவியர் சகாய மாதா திருத்தலம் அங்கே வந்து அதிபர் தந்தையாக பங்கு தந்தையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் வந்து என்னோடு கல்லூரியிலே படித்த நண்பர். ஆகவே அப்பொழுதே வந்து ஒரு நல்லதொரு உறவு உண்டு, தொடர்பு உண்டு. போகிற இடமெல்லாம் அவர் எனக்கு வந்து இப்படி நேரங்களிலே உதவி செய்வார். ஆகவே தந்தை அவர்கள் இன்றைய நாளிலே அழைத்த போது மிக மிக ஒரு சந்தோஷத்தோடு இங்கே வருகை தந்து இந்த திருவிழா நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். எனவே உங்கள் அனைவரும் சார்பாக தந்தை அவர்களுக்கு நமது நன்றிகளை ஜபங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். அதே போன்று இந்த நாளில் நமக்கு வந்து 2 விருந்தாளிங்க வந்திருக்கிறாங்க. ஒன்று வந்து நமது தந்தை அகிலன் அவர்கள் நமக்கு இன்று விருந்தாளி. அதேபோல் அடுத்தது சாம்சன் அவர்கள், அவங்களும் வந்து இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், ஜபங்கள். அவங்க பாசம் புரியுது. சரி, 2 பேருமே வந்து ஃபாதர் வந்து இவங்களாம் அசிஸ்டண்ட்டு உதவி பங்கு தந்தைன்னு சொன்னாங்க. அவங்க 2 பேருமே உதவி பங்கு தந்தை இல்லை. பிரேமும் ஃபாதர் அகிலனும் உதவி பங்கு தந்தை இல்லை, நிர்வாக தந்தை அவர்கள். அவங்களும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுங்க. ஸோ அதனால் வந்து அந்த 2 நிர்வாகிகளும் நம்மோடு இருக்கிறாங்க. அதேபோல் நம்முடைய அருட்தந்தை பிரேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, முழுசாக நம்மோடு சேர்ந்து பயணிக்கிற தந்தை, அவர்களுக்கும் நமது ஜபங்கள். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து இன்றைய நாளில் நம்ம வந்து நன்றி கூற வேண்டியது வந்து நம்முடைய திருத்தொண்டர் ஜோ இல்லையா. அவர் தான் ஒரு மாத காலமாக இந்த பிள்ளைகளை காலையிலும் சாயந்தரமும் தயாரித்திருக்கிறார். அவருடைய இந்த திருத்தொண்டர் குருப்பட்ட எந்த ஒரு தயாரிப்பு காலத்தில் கூட முடிஞ்ச அளவுக்கு அவர் இந்த பிள்ளைகளோடு இருந்து அவளை தயாரித்திருக்கிறார். அதேபோல் நம்முடைய அருட்சகோதரிகள், நம்முடைய திருத்தலத்திலே பணிபுரிகின்ற அருட்சகோதரிகளும் உடனிருந்து ஒத்துழைத்து இந்த பிள்ளைகளுடைய பயிற்சிக்கு முழுதுமாக அவர்கள் உடனிருந்து இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே கடைசியாக கை தட்டிக்கலாம், கவலைப்படாது. இருக்கு, கடைசியாக தட்டுவோம். இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க, அப்புறம் சேர்த்து தட்டலாம். அடுத்ததாக நம்முடைய பெற்றோர்களை நான் நிச்சயமாக நன்றியோடு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பிள்ளைங்களை தினந்தோறும் ஆலயத்திற்கு திருப்பலி வரணும்னு சொல்லும்போது முகம் கோணாமல் பிள்ளைங்களை அனுப்பி வைத்து, இந்த காலம் வந்து கொஞ்சம் சவாலான காலம்தான். ஆனாலும் கூட ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சு பிள்ளைங்களை உண்மையிலே நல்லா ஒரு பொறுப்புணர்வோடு தயாரித்து இருக்கிறீங்க. தொடர்ந்து பிள்ளைங்கள் உங்கள் கையில் தான் ஒப்படைக்கிறோம். நற்கருணை ஆண்டோடைய பக்தியில் அவள் நற்கருணை ஆண்டோட சாட்சியாக இருக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. இங்கே ஆலயத்துக்கு வந்தால் நாங்கள் பார்த்துக்குவோம், வீட்டில் இருக்கும்போது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆலயத்தில் 1 மணி நேரமோ 2 மணி நேரம் தான் இருப்பாங்க. மீதி இருக்கிற 22 மணி நேரம் உங்கள் வீடுகளில் உங்களோடு தான் இருக்க போகிறாங்க. எனவே நீங்கள் பெற்றோர்கள், உங்களுடைய வாழ்க்கை தான் பிள்ளைகளுக்கு சாட்சியம். எனவே நீங்கள் நல்ல பெற்றோராக பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழும்படியாக உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறோம், உங்களுக்கு ஆட்சேபிக்கின்றோம். அதே போன்று ஏற்கனவே ஃபாதர் வந்து எடுத்த உடனே பாராட்டிட்டார். நம்முடைய பாடகர் குழு நல்லா இருந்துச்சா பாட்டு? நல்லா இல்லை, என் கை தட்டப்படாதுன்னு சொன்னதுனால எல்லாமே சரி. அது உண்மையிலே பிள்ளைகள் இருக்கிற ஒரு 3-4 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்து அவங்க வேலைகள்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பயிற்சி எடுத்து மிக நேர்த்தியாக இந்த நாளில் பாடி இருக்கிறார்கள். அங்கே பிள்ளைகளுக்கும் நம்முடைய பாடகர் குழு நண்பர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் வந்து நேற்று தினத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த கேம்பஸே ஃபுல்லாக இருந்துச்சு. ஒன்று என்னென்னா நம்முடைய பிள்ளைகள் வந்து பாவசங்கன் பண்ண வந்தாங்க, அவங்களோட பெற்றோர் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இளைஞர்கள் இளம்பெண்கள் இந்த வளாகத்தை சுற்றி தயார் செய்து கொண்டிருந்தாங்க. அதோடு கூட வந்து மரியான் சேனை சேர்ந்த பிள்ளைகள் அவங்க வந்து இங்கே இருந்தாங்க. அவங்களோடு கூட என்னுடைய பீட சிறுவர் அவங்க வந்து ஏறக்குறைய வந்து இந்த வளாகமே ரொம்ப நிறைஞ்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு விழாவை தயார் செய்வதற்கு இப்படி வந்து தன்னார்வத்தோடு இந்த பிள்ளைகளுடைய வருகை, அந்த பிரசன்னம், அவங்க வேலை செய்கிறது, அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தலைமுறை உருவாகணும் என்பது என்னுடைய ஆசை.
அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த வருகின்ற தலைமுறை இன்னும் ஆண்டவருக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து பணிபுரிகின்ற ஒவ்வொரு விழாவும் என்னுடைய விழா, ஒவ்வொரு திருத்தல காரியமும் என்னுடைய காரியம் என்று சொல்லி முழுமையாக ஈடுபடுகிற ஒரு தலைமுறை வளர வேண்டும். பெற்றோர்களுக்கு ஒத்துழைப்புக்கு நன்றி. இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் நமது வாழ்த்துக்கள். அதே போன்று இந்த மெமரி ஸ்டூடியோஸ் சார்ந்த இந்த டீம் மெம்பர், அந்த எல்லா குழுவை சார்ந்தவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இறுதி ஜெபம் ஜெபிக்கப்படும். இறுதி ஜெபம் ஜெபிச்சு கடைசி ஆசீர்வாதம் முடிந்த பிறகு எல்லோரும் சேர்ந்து நாம் தந்தையர்களோடு சேர்ந்து ஒரு குழு இந்த ஃபோட்டோ எடுத்துக்குவோம், குரூப் ஃபோட்டோ எடுத்துக்குவோம். ஆகவே எல்லா பிள்ளைங்களும் இந்த முடிஞ்ச உடனேயும் முன்னாடி ஆல்ட்ரு முன்னாடி நின்று நம்ம இந்த குழு ஃபோட்டோ எடுத்துக்குவோம், குரூப் ஃபோட்டோ. அது பிறகு உங்களுக்கு சான்றிதழும் அதே போன்று ஜெப மாலையும் வழங்கப்படும். அது பிறகு பெற்றோர்கள் நீங்கள் இங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர் அல்லது உங்களுடைய ஃபோட்டோகிராஃபர் பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு அதுவரை நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம். மற்ற இருக்கிறவர்கள் அமைதியோடு இருந்து ஜெபித்து பிள்ளைகளை வாழ்த்துமாறும் அவர்களுக்கு அங்கே ஜெபிக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எழுந்து நிற்போம். ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா என்ற பாடலை எல்லோரும் வாய் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபித்து திருப்பலியை நிறைவு செய்வார். ஊற்று தண்ணீரே, என் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னை பொங்கி பொங்கி அமே. ஊற்று தண்ணீரே, என் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னை பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களை நான் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களை நான் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே, என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னை பொங்கி பொங்கி வா. அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி இதோ நம்மையே தாதி தெய்வீக பிரசன்னம், இதோ நம்மை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு நேரம். குறிப்பாக இன்றைக்கு என் அருள்நாத இயேசுவை முதல் முறையாக உட்கொண்ட அருமையான பிள்ளைகளை ஆசீர்வாத நிரப்ப ஜெபிக்கிற ஒரு நேரம். தெய்வீக பிரசன்னம் இவர்களை ஆட்கொள்ளுகிற ஒரு நேரம். தேவ பிரசன்னம் இவர் மத்தியிலே அசைவாடுகிற ஒரு நேரம். இதோ தெய்வீக பிரசன்னின் பிள்ளைகளுக்கு ஊக்கத்தையும் வாக்கத்தையும், இதோ வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி என் பிள்ளைகள் பீடுநடை போடுகிற ஒரு அருமையான ஒரு நேரம். நன்றி சொல்லுகிற நேரம். என்னை உற்சாகத்தோடு கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே என்று நான் பாடுவான். கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே அமே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னை பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே, என்ற தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னை பொங்கி பொங்கி வா. அப்படியே
26 பிள்ளை முழந்தால் படிடுவோம், முழந்தால் படிடுங்க. அனைவருமாய் சேர்ந்து இந்த பிள்ளைகளை காட்சபிக்க போகிறோம். கண்களை மூடுவாமா? கண்களை மூடி தெய்வீக பிரசன்னத்தில் ஒப்பு கிடக்கிற ஒரு நேரம். நன்றி சாமி, நன்றி ஆண்டவரே. போற்றுகிறோமை, வாழ்த்துகிறோமை, ஆராதிக்கிறோம் சாமி. நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை உண்போருக்கு பசியே இயலாது என்று சொன்னீங்களேன். இதோ என் பிள்ளைகள் உம்மை உணவாக உட்கொண்டு இருக்கிறார்கள். தகுந்த ஆயத்தத்தோடு உம்மை உணவாக உட்கொண்டு இருக்கிறார்கள். என் பிள்ளையுடைய நாடி நரம்புகளை நீர் சேர்ந்து போன கலந்து போனதற்காய் நன்றி சொல்லுகிறான். ஆசீர்வதிங்க. என் பிள்ளைகள் உண்மையிலே வளரணும், ஞானத்திலே வளரணும், உடல் பலத்திலே வளரணும், ஆசீர்வாதத்திலே வளரணும். ஏதோ என் பிள்ளைகளை குறித்து இவ்வளவோ கனவுகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என் பிள்ளையுடைய எதிர்காலத்தை கொண்டு எவ்வளோ கனவுகள், எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். இன்றைக்கு முதல் முறையாக நீர் என் பிள்ளையுடைய உள்ளத்திலே வந்திருக்கிறீர், உன் உடலோடு கலந்திருக்கிறீர். இது கொண்டாட்டத்தின் நேரம். இது ஒரு வாழ்வின் கொண்டாட்டம், உறவின் கொண்டாட்டம், பகிர்வின் கொண்டாட்டம். நன்றி சொல்லுகிறோம். என் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். என் பிள்ளைகளை வழிநடத்தி செல்வீராக. சிறகு நிலையில் தாங்கி பலப்படுத்தி செல்வீராக. என் பிள்ளைகளை சிறகு நிலையில் தாங்கி செல்வீராக. கழுகு சுமப்பது போல என் பிள்ளைகளை சுமப்பீராக. தெய்வீக பிரசன்னம் என் பிள்ளைகளை சுத்திகரித்து கொள்ளட்டும். தெய்வீக பிரசன்னம் என் பிள்ளைகளை ஆஸ்வாதிரப்பட்டும். அம்மா தாயே, துணையாக வாங்க. என் பிள்ளைகளுக்காய் பரிந்து பேசுங்க. நீரே அரணாக கோட்டையாக இருந்து என் பிள்ளைகளை வழி நடத்தி செல்வீராக. என் பிள்ளைகளுக்கு முன்பாக பின்பாக வளவிடமார்ந்து வழி நடத்தி செல்வீராக. தேவ சமூகம் என் பிள்ளைகளை நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே மகனே மகளே, உன்னோடு இருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட போவது இல்லை என்று சொல்லி என் பிள்ளைகளை திடப்படுத்துகிறான். இவற்றை எங்கள் ஆண்டவரும் தேவனும் மீட்பருமாகிய இயேசுவின் அற்புத நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நற்கருணை பக்தியிலே ஒன்றும் வாழ வளர சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது.
வார்த்தை ஆகட்டுமே. அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே, அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே, அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே, அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே. ஆகட்டும் ஆகட்டுமே. கண்ணி கருத்தாங்கும் தந்தையின் திட்டத்திற்கு அன்னையின் நுழைவது ஆகட்டுமே. கண்ணி கருத்தாங்கும் தந்தையின் திட்டத்திற்கு அன்னையின் நுழைவது ஆகட்டுமே. உள்ளத்தையும் உருவும் என்ற சித்தமும் ஆகட்டுமே. உள்ளத்தையும் உருவும் என்ற சித்தமும் ஆகட்டுமே. கலக்கம் கண்ணீர் கவலை அனைத்திலும் அன்னையின் வார்த்தை ஆகட்டுமே. கலக்கம் கண்ணீர் வார்த்தை தந்தையின் திட்டம் விருப்பம் அனைத்திலும் அன்னையின் வார்த்தை ஆகட்டுமே. தந்தையின் திட்டம் விருப்பம் அனைத்திலும் அன்னையின் வார்த்தை ஆகட்டுமே. அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே, அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே, அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே, அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே. ஆகட்டும் ஆகட்டுமே. கண்ணி கருத்தாங்கும் தந்தையின் திட்டத்திற்கு அன்னையின் நுழைவது ஆகட்டுமே. கண்ணி கருத்தாங்கும் அன்னையின் திட்டத்திற்கு அன்னையின் நுழைவது ஆகட்டுமே. உள்ளத்தையும் ஊடுருவும் என்ற சித்தமும் ஆகட்டுமே. உள்ளத்தையும் ஊடுருவும் என்ற சித்தமும் ஆகட்டுமே. கலக்கம் கண்ணீர் கவலை அனைத்திலும் அன்னையின் வார்த்தை ஆகட்டுமே. கலக்கம் கண்ணீர் கவலை அனைத்திலும் அன்னையின் வார்த்தை ஆகட்டுமே. அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே, அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே, அம்மா உந்தன் தாழ்ச்சி வேண்டுமே, அம்மா உந்தன் வலிமை வேண்டுமே. ஆகட்டும் ஆகட்டுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேகடார் ஷைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லமெங்கும் மலர.